ஸோ ரிக் ஃப்ளேர் ரியாக்ட் பண்ணியிருக்காருங்க. ஸோ ஜான் சீனா 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆயிருக்காரு, கோடி ரோட்ஸை டிஃபீட் பண்ணின்றதை நம்ம பார்த்துருந்தோம். இப்போ கரண்டாக நம்மளுடைய ரிக் ஃப்ளேர் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இது ரிலேட்டட் ரிக் ஃப்ளேர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, ஜான் சீனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்கிராச் பண்ணியிருக்காரு 17 டைம் சாம்பியன் ஆனதுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டைம்னால தான். அண்ட் ஆல்சோ நீயும் கோடி ரோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கான மொமெண்டமாக பண்ணீங்க, மச் ரெஸ்பெக்ட்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிக் ஃப்ளேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இது ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியனே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து நம்ம நைட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், ராண்டி ஆர்டன் கூட வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டி ஆப்பனண்ட் நம்மளுடைய ரூசேவ் தான் இருப்பாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். பட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து ரிப்போர்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க ஃபைட்ஃபுல் செலக்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூசேவ் வரைக்கும் கரண்ட்டாக ரெசில்மேனியா 41க்காக ஷெடியூல் பண்ணலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நான் ஸ்பாய்லர் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைரா வெல்கிரியாவுடைய மிஸ்டி பார்ட்னராக இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ பெக்கி லிஞ்சும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. பெக்கி லிஞ்ச் வந்தது மட்டும் இல்லாமல் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க லைரா வெல்கிரியாவும் நம்மளுடைய பெக்கி லிஞ்சும். அண்ட் ஆல்சோ நம்ம அதே சேம் ரெசில்மேனியாவில் நோட் பண்ண வேண்டியது நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக க்ரௌனாக இருந்தார். டாமினிக் மிஸ்டீரியோ இல்லைனா ஃபின் பல்லர் 2 பேரில் யாராச்சும் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் பெரிய கரெக்டாக டாமினிக் மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. ஸோ லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டில்ஸை பீட் பண்ணுவாருன்னு தெரிஞ்சு, பட் இருந்தாலும் இவ்வளோ க்ளீனாக பீட் பண்ணுவாருன்னு எனக்கு சத்தியமாக தெரில. அண்ட் ஆல்சோ கெரியன் காஸோட இன்டர்ஃபென்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே கொடுத்துருந்தாங்க. கூடவே நம்மளுடைய பியாங்கா பெல்லருடைய ரெசில்மேனியா ஸ்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஆயிடுச்சு. ஸோ 3-3-0ன்ற மாதிரி இருந்திருந்தாங்க. இப்போயும் கரண்ட் அவங்களுடைய கரண்ட் லாஸ் எடுத்து இப்போதைக்கு கரண்ட் நம்மளுடைய பியாங்கா பெல்லரோட ரெசில்மேனியா ஸ்டிக்கு போச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம சொல்லியிருந்தோம் இப்போதைக்கு கரண்டாக வந்து ஈயோஸ்கை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேவரட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க 2 பேர் சண்டை மத்தியில் சைஸாக மூவ் பண்ணிட்டு நம்மளுடைய ஈயோஸ்கை வின் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சேமஸ் நம்மளுடைய ஈயோஸ்கையும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ஸோ மெயினாக பார்க்க வேண்டியது நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் தான். ஸோ ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்திருந்தார். வந்து ஆடியன்ஸோடைய அட்டண்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்து ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருப்பாரு. நல்ல வேலை பேரிகார்ட்ஸ்லாம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தப்புச்சாங்க. ஆடியன்ஸ் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுருப்பாங்கன்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்குன்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிக்கானே வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணிட்டாரு. ஸோ ஸ்டோன் கோல் வந்து சம்பவம் பண்ணது பற்றி உங்களுடைய ஒப்பீனியனாக சொல்லுங்கள். ஸோ டே 2 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். நான் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்குள்ளே அப்லோட் பண்ண பார்க்குறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.